இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்எல்வி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து திட்டமிட்டபடியே அதன் ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் வழியாக இன்சாட் 3DS செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சீறி பாய்ந்த இந்த சேட்டலைட் வேலை என்னன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்சாட் 3DS எடுத்துக்கிட்டோம்னா இது பார்த்திங்கன்னா ஒரு செயற்கைக்கோள், இந்தியாவிற்காக புதிய வானிலை செயற்கைக்கோள். இதை இங்கிலீஷில் சொன்னோம்னா மெட்டராலஜிக்கல் சேட்டலைட்னு சொல்லப்படுது. இது ஏற்கனவே இருக்கும் வானிலை செயற்கைக்கோள்களை விட இன்னும் துல்லியமான முறையில் வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகள் மற்றும் இயற்கை பேரிடர் எதுனாச்சும் நடந்துச்சுன்னா அது தொடர்பான எச்சரிக்கைகளை வழங்குது. இந்த நோக்கத்தினால இது உருவாக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2274 கிலோ எடையும் 4 முக்கிய பேடுகளையும் கொண்டுள்ள இன்சாட் 3DS சேட்டலைட்டு ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இஸ்ரோவின் ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் உதவியுடன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. இன்சாட் 3DS சேட்டலைட் ஆனது ஒரு இமேஜர் அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு சவுண்டர், ஒரு டேட்டா ரிலே, டிரான்ஸ்பாண்டர், மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு தேடல் மற்றும் ஒரு மீட்பு டிரான்ஸ்பாண்டர் என மொத்தம் பேலோடுகளை தன்வசம் கொண்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இன்சாட் 3DS சேட்டிலைட்டின் ஒரு மல்டி ஸ்பெக்ட்ரல் இமேஜர். இந்த இமேஜர் பார்த்திங்கன்னா வேவ்லென்த் பேண்டுகளின் பூமியின் படங்களை உருவாக்கும். 6 வேவ்லென்த் பேண்டுகளின் பூமியின் படங்களை இது உருவாக்குது. இது நீராவி, ஈரப்பதம் போன்ற வண்ணம் சார்ந்த வளிமண்டல அளவுகளை காட்சிப்படுத்த உதவுது. இதன் சவுண்டர் வளிமண்டலத்தில் வெர்டிக்கல் ப்ரொஃபைலை உருவாக்க இது உதவுது. வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் போன்ற தகவல்களை கூட இது வழங்க ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஜியோசிங்க்ரோனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் நிலைநிறுத்தப்படும் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் கடலின் மேற்பரப்பை துல்லியமாக இது ஆய்வு செஞ்சு மிகவும் துல்லியமான மற்றும் தகவல்கள் மிக்க வானிலை முன்னறிவிப்புகளை மேலும் இயற்கை பேரழிவு தொடர்பான எச்சரிக்கைகளையும் வழங்கும். இன்சாட் 3DS சேட்டிலைட் மிஷனிற்கான நிதியுதவி முழுக்க புவி அறிவியல் அமைச்சகத்தால் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அவங்க தான் செஞ்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் ஆனது 40% தோல்வி விகிதத்தை கொண்டிருக்கு. இன்சாட் 3DS சேட்டலைட் ஆனது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்படுமா அப்படின்ற கேள்வியும் சந்தேகமும் மேலோங்கி இருந்துச்சு. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. நாட்டி பாய் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் கூட இன்சாட் 3DS செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட்டை நாட்டி பாய் என குறிப்பிட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பல தடைகளை இது சந்திச்சிருக்கு. இது 40% தோல்வி விகிதத்தையும் கொண்டிருக்கனால தான் இந்த மாதிரி அழைக்கப்பட்டுச்சு. இன்று வரையிலான ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் ஆனது மொத்தம் 15 ஸ்பேஸ் மிஷன்களை பார்த்துருக்கு. இதில் 6 மிஷன்களில் சிக்கலை எதிர்கொண்டிருக்கு. கடைசியாக 2023ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா மே மாதத்தில் ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் தனது ஸ்பேஸ் மிஷனை வெற்றிகரமாக முடிச்சிச்சு. ஆனால் அதற்கு முந்தைய மிஷன் பார்த்திங்கன்னா தோல்வியில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. அதனால தான் இதை யாரும் அவ்வளவா நம்பலை. இப்படியாக ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் ஆனது என்ன மாதிரியான முடிவை வழங்கும் என்பதை கணிக்கவே முடியலை. அதனால தான் என்னவோ அதை நாட்டி பாய்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் அழைச்சாங்க போல்.
இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி F-14 வழியாக இன்சாட் 3DS செயற்கைக்கோளை பார்த்தீங்கன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுவதாக சோம்நாத் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு முற்றிலும் சயின்டிஃபிக் பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜெய் ஹிந்த்.